நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி காலையில் ஓமானில் ஈரான் அண்டு அமெரிக்கா அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலில் பேச போகிறோம். இப்போ இந்த சூழலில் திரும்ப அங்கே போர் மூலக்கூடிய அபாயம் வருதா அப்படின்னு ஒரு பரபரப்பான தகவல்லாம் இருக்குது. அப்புறம் ரெண்டு பக்கமும் இவங்க ஈரான் பக்கம் சரி, அவங்க அமெரிக்கா பக்கம் சரி ஆயுதங்களை குவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இதை பற்றின டீட்டெயிலெலாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ இன்றைக்கி 6ஆம் தேதி காலையில் ஓமானில் இது டிஸ்கஷன் ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பிக்கும்போது அமெரிக்கா சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி ஈரான் நியூக்ளியர் ஆயுதங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு சரி, ஓகே, நாங்கள் அதுக்கு உடன்படுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் நீங்கள் மிசைல் டெக்னாலஜியை ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே பறக்கிற மாதிரி ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொன்னதுக்கு அதை நோ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணாங்க, நீங்கள் அணு ஆயுதத்தை பற்றி மட்டும் பேசுங்க, உங்கள் சைடில் பேசக்கூடிய கேட்கக்கூடிய டிமாண்டு அணு ஆயுதம் நாங்கள் செய்யக்கூடாது, என்ரிச் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே. அதுக்கு நாங்கள் உடன்படுறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் போட்டிருந்த மொத்த பொருளாதார தடையவும் நீக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் ஆரம்பித்தது. ஆனால் ட்ரம்ப் ரொம்ப பிடிவாதமாக பொருளாதார தடை நீக்கிறத பற்றி ஒரு வார்த்தை பேசலை. இப்போ யார் பேச்சுவார்த்தைக்கு வந்தான்னா, இங்கே ஈரான்லேருந்து அப்பாஸ் அராக்சி ஃபாரின் மினிஸ்டர் அவர் வந்தார். அதுக்கப்புறம் அமெரிக்காவிலேருந்து ஸ்டீவ் வின்காஃப், அது போக ஜேர்டு குஷ்னர் அப்படின்னு இந்த 2 பேருமே யூதர்கள். ஏன்னா இது யூதர்கள் ஏன் பர்டிகுலர் சொல்கிறேன்னா, அவங்க ஈரானை முடிஞ்ச அளவுக்கு சப்ரஸ் பண்ணி இஸ்ரேல் நலன் எப்படியோ, இஸ்ரேல் நலன் அப்படின்னா அமெரிக்கா நலன், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும், ஒரு சார்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பர்டிகுலராக இங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்த ஸ்டீவ் விட்காஃபாக இருக்கட்டும், ஜேர்டு குஷ்னராக இருக்கட்டும், 2 பேருமே யூதர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கே. ஓகே, இப்போ அது இல்லாமல் வேறு யாராவது இந்த மாதிரி யூதர்கள் இல்லாமல் வேறு யாராவது வந்திருந்தால் ஒருவேளை பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் வேறு மாதிரி நல்லவிதமாக இருந்திருக்கலாமோ என்னவோ. ட்ரம்ப்பு ரொம்ப பிடிவாதமாக இல்லை ஈரான் இப்படி இருக்குன்னு சொல்கிறாரா. ஸோ இந்த மாதிரி ட்ரம்ப்போட பிடிவாதம், அப்புறம் நீ பிடிவாதம் பண்ண நான் யார் அப்படிங்கிறது ஈரானோட பிடிவாதம். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்த விஷயம். இன்றைக்கி நடந்ததில்லை. அவர் எக்ஸ்தலத்தில் அப்பாஸ் ஆராக்சி இருக்கட்டும், அதுக்கப்புறம் அல் ஜசீரா, அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இப்படி எல்லாத்துலையும் எதில் பார்த்தோம்னா இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட தோல்வி அப்படிங்கிறதான் இன்றைக்கி கிடச்சிருக்க இந்த தகவல். ஆனால் இதை இன்னும் ஃபர்தராக ஒரு மாதிரி ஒமான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒமானோட ஃபாரின் மினிஸ்ட்ரு அவர் பாதர் அல் புசைதி அப்படின்றவர் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவோட அந்த ஸ்டீவ் விட்காஃப் இருக்காங்க இல்லையா, அவர் இது ஜேர்டு குஷ்னர், அந்த 2 பேரோடையும் தனியாக உட்காந்து வேறு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருக்கு ஓமானுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஈரானோட மினிஸ்டர் நன்றி சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு களம், இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு ஒரு களம் அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதையும் தாண்டி அமெரிக்கா, எனக்கு இது வேணும், இதை நீங்கள் செய்யக்கூடாது, ஆயுதங்கள் இப்படி உற்பத்தி பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, நாங்கள் சொன்னப்படும் கேட்கணும் அப்படின்னு வழக்கம் போல் அவங்களுடைய அந்த மேட்டிமைத்தனம் இருக்கு இல்லையா, அதை சொல்ல இவர் ஈரான் நீ ஒன்று அப்படின்னு பெரிய அப்பாட்டக்காரெலாம் கிடையாது, எங்களை நீங்கள் ரூல் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, உனக்கு என்ன வேணும், நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடாது, அவ்வளோதானே. அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றோம். அதே நேரத்தில் டோட்டலாக இது வரைக்கும் மொத்தம் நீங்கள் போட்டிருக்க 45 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ கழுத்து பிடியாக வந்துருச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக என்ன ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே 2018 இந்த மாதிரி நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றி ஈரானில் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை ஒரு மாதிரி கொஞ்சம் ஓகே சொல்லி ட்ரம்ப் அங்கே அப்போ இருக்கும்போது, முன்னாடி ரெஜிமெண்ட்டில் இருக்கும்போது ட்ரம்ப்போட பேச்சை நம்பி இவங்க இறங்கி வந்தாங்க இல்லையா, அந்த டைமில் ஈரானோட ரியால் வேல்யூ அப்படின்னா $1 = 40,000 ரியாலாக இருந்தது. இன்றைக்கி 15 லட்சம் ரியாலாக மாறிடுச்சு. அப்போ ட்ரம்ப் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒத்துக்க சொல்லி, அதுக்கப்புறம் மறுபக்கம் இவங்களுடைய பொருளாதாரத்தை பூரா
கண்ணா புண்ணான்னு சொல்லி ரொம்ப மோசமாக்கி, அப்போ ட்ரம்ப் வந்து நம்பிக்கைக்கு உட்பட்ட மனிதன் இல்லை அப்படின்னு ஈரானில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஈரானில் வந்து சப்போஸ் அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே லோக்கல் மக்கள்கிட்ட வந்து என்ன இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கே, இது எப்படி என்னன்னு கேட்டால், ஒரு சும்மா சாம்பிளுக்கு வந்து 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சரோஷ் அப்படின்னு ஒருத்தர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பேச்சுவார்த்தை நல்ல விதமாக முடிஞ்சால் எங்களுக்கு நல்லது, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டென்ஷன் ரெடியூஸ் ஆகி, அப்புறம் பொருளாதாரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்து வாங்குகிற சக்தி, அப்புறம் வந்து எதாவது அவைலபிலிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் உயிர் தப்பிக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் மசூதுன்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு வந்து, இவங்க போகிற போக்கெல்லாம் பார்த்தா 2 பக்கம் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு நீயா நானா இது பார்த்தா இது வந்து நடக்கிற காரியமாக தெரியலை, 2 பேருமே மோசமாக இருக்காங்க. அவர் சொல்கிறது வந்து எப்படின்னா, அமெரிக்கா மட்டும் மோசமாக இருக்காங்க, ஈரான் மட்டும் மோசமாக இருக்காங்களே. ஈரான் என்ன சொல்லியிருக்காரு வந்து, ஈரான் வந்து விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா சூழல் இப்படி. ஆனால் அமெரிக்கா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி கமாண்ட் பண்ணுறது, அமெரிக்கா பண்ணுறது தப்பு. அதே நேரத்தில் ஈரான் வந்து விடாப்பிடியாக இருக்கிறனால அவ்வளோ ஈஸியாக வந்து இது நடக்காது அப்படின்னு அந்த பொதுமக்கள் ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்காரு. இப்போது ட்ரம்ப்போட மேக்ஸிமம் டிமாண்டு என்ன கறக்க முடியுமோ கறந்துட்டு வாங்க அப்படின்னா, அங்கே கறக்கிறதுக்கு என்ன இருக்குது, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஈரான் என்ன பண்ணுச்சு, குரம்ஷாகர் 4 அதோட காட்சி அதெல்லாம் எங்கள்கிட்ட பார்த்தியா எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு ஃபுல்லாக வந்து காட்சிப்படுத்த, பயமுறுத்த. அதாவது அமெரிக்கா ஒன்றால் மட்டும்தான் பயமுறுத்த முடியுமா, எங்களோட அணிவரிசையை பார் அப்படின்னு ஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கு. ஈரான் வந்து அவர் ஈஸியாக விட்டு கொடுக்குறதா இல்லை, அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு இக்கட்டான சூழல். ஓமான் என்ன பண்ணுறாங்க, சரி 2 பேரும் வந்து அனுசரித்து வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஓமானால் அவ்வளோதான் முடியும், ஏன்னா மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு. ஸோ இதை தாண்டி இப்போது பேச்சுவார்த்தை முழுமையான தோல்வியா அப்படின்னா முழுமையான தோல்வி இல்லை ஓரளவாவது வெற்றியா அப்படின்னா அந்த ஓரளவாக வெற்றியும் இல்லை, அவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ என்னென்னா, அமெரிக்கா அவங்க வந்து ஆயுதங்களை திரும்ப குவிக்க ஆரம்பிக்கிறதா பேச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் இஸ்ரேல் அவங்க வந்து நாட்டு மக்களுக்கு நிறைய பாதுகாப்பு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு அந்த மக்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன வந்து அவங்களுக்கு அங்கே சொல்கிறதாகவும், அது போக அவங்க வந்து எல்லா ஆயுதங்களையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அங்கே தகவல். ஏன்னா அங்கே ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார் அந்த ஃபார்மர் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருந்தார், இங்கே சாதாரண சிட்டிசனுக்கும் நீங்கள் பங்கர் பஸ்ட்டாக வந்து அதை பங்கர் வந்து ரெடி பண்ணுங்கள், ஏன்னா எப்படியும் போர் வந்துடும் அப்படின்னு அவர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். ஸோ அந்த சூழல் வந்து இன்னும் வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல எரப்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது எங்கேயோ இருக்கிற ஒரு அமெரிக்கா இன்னொரு இடத்துக்கு வந்து நீ அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது. அதாவது எப்படின்னா, ஒரு இந்த தெருவில் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியாரோ அல்லது அங்கே அந்த பையனோட அண்ணனோ அண்ணியோ யாராவது இந்த மாதிரி பண்ணாதம்மா அப்படி செய்யாதம்மா அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டா பரவாயில்ல. பக்கத்து தெருவில் ஒருத்தர் வந்து நீ வந்து இப்படி புடவை கட்டாத, நீ இந்த ட்ரெஸ்ஸை போடாத, நீ இப்படி நடக்காத, இப்படி செய்யாத அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தன் வந்து ஆர்டர் பண்ண எப்படி இருக்கும்? ஓகே, அந்த மாதிரி இருக்குது. அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கு இல்லையா, அப்போது அமெரிக்காவை காயடிச்சா உலகம் வந்து அமைதி வரும் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு டாக் வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அடுத்த சுற்று வரும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையே ஓமான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து ஈரானும் பெருசாக ஒன்றும் அலட்டிக்கல்ல, அமெரிக்காவோட வெளியுறவு அமைச்சர்களும் அவங்களும் ஒன்றும் அலட்டிக்கல்ல. இந்த டாக் வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தகவல். ஆனால் எனி டைம் இவங்க ஏதாவது வந்து ஒரு சின்ன 7.5 இழுத்தாலும் போதும் ரொம்ப பிரச்சனை வந்துடும். ஆனால் அமெரிக்கா அப்படி 7.5 இழுக்கிறதுக்கு துணியாது அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஏன்னா அவங்களோட டவுசர் கண்டு போய் கிடக்கு அமெரிக்கா வந்து அப்படி ஒன்றும் ரொம்ப சூப்பராலாம் இல்லை, கையில் ஆயுதம் இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தா அவன் நாட்டிலே பயங்கர வறுமையும் பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அது போக வந்து நம்ம எப்ஸ்டீன் ஃபைல் வேறு அங்கே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால் இன்றைக்கி இந்த காணொலியை பொறுத்த மட்டும் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வி. ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா இறங்கி வரணும். என்ன இதுக்கு இறங்கி வரணும், அடுத்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத சொல்கிறது இருக்குல்ல, ஒரு அளவு தான். ஈரான் ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கி வராது. அவங்க சொல்கிறது வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றி பேசு, அதே நேரத்தில் எனக்கு இந்த பொருளாதார தடையை முழுமையாக நீக்கணும், நான் பொருளாதார தடையை நீக்க மாட்டேன், எனக்கு இதை மட்டும் நீ கொடு அப்படின்னா ஈரான் வந்து தயாராக இல்லை. அப்போ இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிடைச்சிருக்க தகவல். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.